சேலத்தில் புதுசாக கட்டப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் 2 வருஷங்களாகியும் திறக்கப்படாமல் இருக்குது. செவ்வாப்பேட்டை பகுதியில் இருக்க 28வது வார்டில் கடந்த 2 வருஷங்களுக்கு முன்னாடியே கட்டப்பட்ட இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் தற்போது வர மக்களோட பயன்பாட்டுக்கு கொண்டு வராமல் இருக்குது. குறிப்பாக திமுகவில் இருக்க உட்கட்சி பூசல் காரணமாக தான் இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் திறக்கப்படலை அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இருக்க அமைச்சர் ராஜேந்திரன் மற்றும் செவ்வாப்பேட்டை கவுன்சிலர் ஜெயக்குமாருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு வர்றதால தான் இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் திறக்கப்படாமல் இருக்குது. செவ்வாப்பேட்டை வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டப்பட்டிருக்கு. இதனால் அமைச்சர் மனசு வச்சா மட்டுமே திறக்கப்படும் அப்படின்னு மாநகராட்சி அதிகாரிகள் சொல்கிறாங்க. இதனால் நோய்வாய்ப்படுற அப்பகுதி மக்கள் பக்கத்தில் மருத்துவமனை இல்லாததால் சேலம் அரசு மருத்துவமனையை நாடி செல்கிற அவலநிலை ஏற்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப சுகாதார நிலையத்தை சீக்கிரமாக திறந்து வைக்கணும் அப்படின்னு அப்பகுதி மக்கள் நீண்ட நாள் கோரிக்கை வச்சிட்ருக்காங்க.